முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு முடிவை நாம் பார்க்கிறோம். ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடேவோடு இணைந்து ஆக்சிஸ் மை இந்தியா நடத்தியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பில் தாவேக ஆட்சி அமைப்பதாக சொல்லியிருக்கிறது இந்தியா டுடே. அதாவது 98 இடங்களிலிருந்து 120 இடங்கள், பெரும்பான்மைக்கு தேவை 117 118 தான், 120 இடங்கள் பெற்று ஆட்சி அமைக்கும், தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் தாவேகா என்று இந்தியா டுடே தெரிவித்திருக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது மிகப்பெரிய அரசியல் புரட்சியாகத்தான் இருக்கும். பல்வேறு தரப்பிலிருந்து கேட்கும்போது நாங்கள் தாவேகாவிற்கு தான் வாக்களித்தோம், குடும்பமாக வாக்களித்தோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அப்படி ஒரு கருத்து கணிப்பு முடிவை இந்தியா டுடே எடுத்திருக்கிறதா? தாவேகாவிற்கு எதன் அடிப்படையில் 120 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள், மற்ற எந்த நிறுவனமுமே அது போன்று கொடுக்கவில்லை என்பதை நாம் கவனிக்கிறோம். 18 இடங்கள், 10 இடங்கள், 26 இடங்கள் என்று இருந்தபோது 120 இடங்கள் மட்டும் இவர்களுக்கு எப்படி வந்தது என்ற கேள்வியும் இந்த இடத்தில் எழுகிறது. அதாவது நம்ம ஒரு ஆவரேஜா பார்க்கும்போது மற்ற நிறுவனங்கள்லாம் ஒரு 80 சொல்லியிருக்கிறாங்க, 50 தொகுதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க 120 சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா இவங்க இந்த ஒரு நிறுவனம் மட்டும், ஆக்சிஸ் மை இந்தியாவும் இந்தியா டுடே மட்டும் இணைந்து 120 அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பரா பார்க்கிறோம். இரண்டாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுகவிற்கு. 92 110 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறது. இந்தியா டுடே கருத்து கணிப்பின்படி 22 32 இடங்கள் மட்டுமே என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று தெரியவில்லை. இருவரும் ஆண்ட கட்சிகள் இந்த இடத்தில் இருக்கும்போது மற்ற அனைத்து நிறுவனங்களும் அந்த இரு நிறுவனங்களுக்கு சாதகமாகத்தான் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 2 நிறுவனங்கள், டைம்ஸ் நவ் சரி, CNN நியூஸ் 18 சரி, இவங்க 2 பேருமே அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா டுடேவினுடைய கருத்து கணிப்பு முடிவு 120 இடங்கள் தாவேகாவிற்கு அப்படின்றது எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 நிறுவனங்களாவது தாவேகாவிற்கு ஒரு 50 தொகுதிகள் கொடுத்திருந்தா இது நம்மளால ஒத்துக்க முடியும். இந்த ஒரு நிறுவனம் மட்டும் கொடுத்திருக்கிறது கண்டிப்பா மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்க முடியும். எனவே இன்றைய எக்ஸிட் போல் நிலவரத்தினுடைய இறுதி முடிவு என்னவென்றால், திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. அதிகபட்சமாக 145 இடங்களை திமுக கூட்டணி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சாணக்கியா 160 இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல CNN நியூஸ் 18 டைம்ஸ் நவ் மட்டும் அதிமுக ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதிகபட்சமாக 124 இடங்கள் மட்டும் தான் அதிமுகவிற்கு சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு நிறுவனம் தாவேகா ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறது, இந்தியா டுடே மட்டும். அது எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனவே இந்த எக்ஸிட் போல் திமுகவிற்கு சாதகமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறது. மக்களின் முடிவு என்ன என்பதை மே 4ஆம் தேதி பார்க்கலாம்.